வெல்கம் டு நிவிஸ் கிச்சன். இன்றைக்கி ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறோம். கருப்பு உளுந்து தோசை. கருப்பு உளுந்து தோசைக்கு மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு கப் முழு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். முழு கருப்பு உளுந்துனால ஒரு 6 to 7 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதே உடைச்ச உளுந்தாக இருந்தால் 3 மணி நேரம் ஊறினா போதும். இட்லி அரிசி 1.25 கப் எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இது கூட கடலைப்பருப்பு 1/4 கப், துவரம் பருப்பு 1/4 கப் சேர்த்து ஒரு 3 hours ஊற வச்சுக்கலாம். இது கூட ஒரு 6 to 7 வரமிளகா, ஒரு கையளவு கருவேப்பிலை எடுத்து கொரன்னு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அரிசி, பருப்பு, உளுந்து எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. வாங்க மாவு எப்படி ஆட்டுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா ஆட்டி வச்சுக்கலாம். இப்போ மாவு முக்கால்வாசி ஆட்டியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச வரமிளகா, கருவேப்பிலையை போட்டு இன்னும் கொஞ்சம் ஆட்டிக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 6 to 7 மணி நேரம் மாவை மூடி வச்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு பொங்கிருச்சு, ரெடி ஆகி சூப்பராக வந்திருக்கு. ஹெல்த்தியான கருப்பு உளுந்து தோசை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.